கார்த்திகை முதல் நாளான இன்று ஐயப்பனுக்கு மாலை அணிந்து பக்தர்கள் விரதத்தை தொடங்கியுள்ள நிலையில் சபரிமலை கோவிலில் கூட்டம் அலைமோதுகிறது. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவசபாபதி விவரிக்க கேட்போம். சிவசபாபதி, வணக்கம். இன்று தொடங்கி அடுத்த 48 நாட்கள் சபரிமலையில் பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழல்ல இன்றைய தினமே அதிக அளவில் பக்தர்கள் சபரிமலையில் குவிந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத காட்சியின் வாயிலாக பார்க்க முடிகிறது. அங்க பக்தர்களுடைய வருகை முன்னிட்டு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு ஏற்பாடுகள் என்ன? கார்த்திகை முதல் நாளான இன்று பாத்தீங்கன்னா சபரிமலையில ஐயப்பனுடைய சன்னதியினுடைய நடை திறக்கப்பட்டது. அதாவது மண்டல காலத்தினுடைய முதல் நாள் அப்படின்னு சொல்லலாம். அதிகாலை 3 மணி திறக்கப்பட்ட நடையானது பக்தர்களுடைய கூட்டத்துல சபரிமலையை திக்கு திணறாடி வருகிறதுன்னு சொல்லலாம். அதிகாலையிலிருந்து பாத்தீங்கன்னா பக்தர்கள் மிக அதிக அளவுல ஐயப்பனை தரிசனம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கூட்டமும் மிக அதிக அளவுல இருக்கு. ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஆன்லைன் மூலியமா 70,000 பேரும், ஸ்பாட் புக்கிங் மூலியமா 20,000 பேரும் புக் செஞ்சு சபரிமலைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவஸ்வம் போர்டு அறிவிச்சிருந்த நிலையில பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 15 நாள் வரை ஆன்லைன்ல புக் செய்யப்பட்ட எல்லா ஸ்லாட்டுகளும் ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஸ்பாட் புக்கிங்ல மிக அதிக அளவுல பக்தர்கள் முன்பதிவு செஞ்சுக்கிட்டு சபரிமலைக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் ஒட்டுமொத்தமா கூடுறதுனால இன்று மட்டும் கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கு மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் சாமியை தரிசனம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இரவு 11 மணி வரை நடை திறந்திருக்கிறதுனால இன்னும் அதிக அளவு பக்தர்கள் சாமி தரிசனம் செய்யக்கூடும். வரும் காலங்கள்ல இதை தாண்டி மிக அதிக அளவுல பக்தர்கள் வர்றதுனால அவங்க எவ்வித சிரமமின்றி ஐயப்பனை தரிசனத்துக்கு எல்லா விஷயமே கேரள அரசும் தேவஸ்வம் போர்டும் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஐயப்ப பக்தர்களுடைய கோரிக்கையாவே இருக்கு. கடந்த காலங்கள்ல, அதாவது சென்ற வருடம் பாத்தீங்கன்னா அதிக அளவுல பக்தர்கள் வந்ததுனால பல இடையூறுகள் ஏற்பட்டு பக்தர்கள் பலர் துன்பத்துக்கு உள்ளாயினர். இது பெரும் சர்ச்சையாவே மாறிச்சு. இது மட்டும் இல்லாம லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலைக்கு வர்றப்போ அவங்களுக்கு தேவையான கழிவறைகள், குளியலறை மற்றும் சுகாதாரம், உணவு இதெல்லாம் எப்படி செஞ்சு கொடுக்க போறீங்க, இது பக்தர்களுக்கு சரியான முறையில செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேரள உயர் நீதிமன்றமும் இதை வலியுறுத்தி இருக்கிறதுனால இந்த வருடம் பக்தர்களுக்கு சாமி தரிசனம் செய்ய கூடுதல் கவனம் செலுத்துவாங்க அப்படின்ட்டு தேவஸ்வம் போர்டும் கேரள அரசாங்கமும் செலுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி சிவசபாபதி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.